Praise Lord, Pastor. Praise Lord, brother. Praise Lord. Praise Lord. உங்களை வாழ்த்துகிறோம். இருக்கிறோம் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவராக வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். God bless you. Amen. God bless you, brother. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த இந்த மகத்துவமான கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாரத்துக்கு 2 முறை உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதில் மிக மகிழ்ச்சி. கடந்த காலங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் இதயங்களில் விதைக்கவும் பசுத்தாவின் மூலமாக அந்த வார்த்தை வெளிப்படவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த நாளிலே நேற்று தினத்தில் எல்லோரும் மதர் டே என்று தாய்க்கு கனப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை பிள்ளைகள் அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவும் தாய்களுக்கு அன்பு காட்டவும் ஒரு நல்ல ஒரு நாளாக இருந்ததை பார்க்கிறோம். ஆகவே நான் சபையில் இருந்த எல்லா தாய்மார்களையும் வாழ்த்தி அவர்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சப்ஜெக்ட் உங்கள் மத்தியில நான் பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தாய் என்பது உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட காலத்தினுடைய கிருபை. தாயை குறித்து பேசும்போது ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக செய்கின்ற தியாகம், தன் குடும்பத்திற்காக செய்கிற தியாகம், தன் கணவருக்காக செய்கிற பணிகள், அவர்கள் செய்கிற வேலைகளை நாம் பார்க்கும் பொழுது ஆண்கள் நாம் வெளியே போய் உழைத்து பணத்தை கொண்டு வந்து நாம் குடும்பத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். ஆனா வீட்டிலே இருக்கிற தாய், சில குடும்பங்களில் தாய் வேலைக்கு போயிட்டு வேலை செய்யறாங்க. பிள்ளைகள் ஆன பிறகு வேலையை விட வேண்டிய காலகட்டத்தில் வருகிறார்கள். இந்த பிள்ளைகள் வளர்ப்பதற்கு தன் வாழ்க்கையில முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். தாய் அதிகமாக பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவு செய்வதும் தன் கடமையை செய்வதிலும் தன்னுடைய கடமையில் உறுதியாய் இருப்பதிலும் பிள்ளைகளுக்கு அதிகமாக பாசத்தை கொடுப்பதிலும் அன்பை கொடுப்பதிலும் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு அது ஒன்றின் பின்னாக வளர்ப்பதற்காக முழு மூச்சோடு தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய முழு மூச்சோடு அந்த பிள்ளையை காப்பாற்றவும் ஆதரிக்கவும் வளர்க்கவும் செய்கிறதை பார்க்க. அதுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றுவார்.
தேற்றுதலை தேற்றுதலை ஒரு தாய்க்கு ஒப்பிடுகிறார் என்றால், தாயை கனப்படுத்துகிற கர்த்தர் அவர். அதுக்குதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தாயும் தந்தையும் கனப்படுத்து. அப்போ பிள்ளைகள் வாழ்நாள் நீடித்திருக்க, வாழ்நாள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, வாழ்நாள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எங்கே வருகிறது என்றால், தாயும் தந்தையும் கனப்படுத்துவாயாக. இது கற்பனையிலே ஒரு கற்பனையாய் ஆண்டவர் கொடுத்து விட்டு இருக்கிறார். காலகாலமாய் இருக்கிற எல்லாம் இந்த கற்பனைகள் தொடர்ந்து வருகிறது. மாற்றமே கிடையாது. மாற்றத்திற்கு வழி இல்லை. ஒரு தாய் வீட்டுக்குள்ளே செய்கிற வேலை, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரம் திராட்சை கொடியை போல் இருப்பாள். கனி என்று சொல்லும் போது அந்த கர்ப்பத்தின் கனி. கனி என்று சொல்லும் போது அந்த ஆவிக்குரிய கனி, சமாதானம், அன்பு, நீடிய பொறுமை, ஒன்சோன். அப்படி 9 ஆவிக்குரிய கனிகள். ஒரு மனைவி வீட்டுக்குள்ளே வரும் பொழுது, கணவனும் மனைவியும் வாழ்க்கை தொடர்ந்த பிறகு அவர்களை கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, அந்த தாயின் மூலமாக அந்த கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நடக்கிறது ஒன்று. வீட்டோரம் கனித்தரும், அந்த வீட்டிற்கு ஒரு காவலாக, வீட்டை பாதுகாக்கின்றவர்கள். அதாவது வீட்டிலே அதிகமாக ஜெபிக்கக்கூடிய தாய்மார்களை பார்க்கிறோம். எந்த கூட்டத்தை எடுத்துக்கொண்டாலும், அது வீட்டு கூட்டமோ அல்லது சபை கூட்டமோ அல்லது தெருவில் நடக்கிற கூட்டமோ இல்ல பிரேயர் மீட்டிங்கோ இல்ல கான்ஃபரன்ஸோ, அதிகமாக சபையில இன்வால்வ் ஆகிறவர்களோ எல்லாம் அநேக தாய்மார்களுடைய இன்வால்வ்மெண்ட் அதிகம். அவங்க தான் அதிகமாக, அதுக்குதான் கல்லறை மக்தலேனா மரியாள் வந்து ஆண்டவரை பார்ப்பதற்கு அதிகாலை இருட்டோடு எழுந்து வந்து ஆண்டவரை காண தரிசிக்க வேணும் என்று ஓடி வந்ததை பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற தாய் அந்த பிள்ளைகளை பாதுகாக்க, தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்ய, ஒரு கிச்சன் பொறுப்பை எடுத்துக்கொண்டாலே ஆகாரத்தை செய்வதிலிருந்து, ஆகாரத்தை பரிமாறுவதிலிருந்து, ஆகாரத்தினுடைய டேபிள் இருந்த ஒவ்வொன்றையும், அது கிளாஸா இருக்கட்டும், தட்டா இருக்கட்டும், பாத்திரங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் அதை கழுவி சுத்தம் பண்ணுகின்ற இந்த வேலைப்பாடுகளை பார்க்கும் போது, போதாக்குறைக்காக வீட்டை சுத்தம் பண்ண வேண்டும், துணிகளை துவைக்க வேண்டும், கணவரை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும். இவ்விதமாக ஒரு தியாகத்தினுடைய குணத்தை உடைய ஒரு தாய். இந்த விசுவாசத்திலே பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருக்கிற தாய், ஜெபம் செய்வதில், அந்த ஜெபத்தின் மூலமாக வீட்டை கட்டி எழுப்புவதில், இது இந்த தேவ வசனத்தை பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, இந்த வேதத்தில் அநேக தாய்மார்களை பார்க்கிறோம். அவைகளில் நான் ஒரு
4 ஒரு தாய்மார்களை உங்கள் மதிலே இந்த நாளில் பேச ஆசைப்படுகிறேன். முதலாவதாக விசுவாசத்தின் தாய். அப்ப விசுவாசத்தின் தாய் யார் என்று பார்க்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, இந்த தாய்க்கு எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் இருந்தது. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவரை ஜனத்தாரிலிருந்து பிரித்தெடுத்து தான் விரும்பின தேசத்தில் கொண்டு செல்வதற்கு அழைக்கப்பட்ட அவர் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து செல்லும் பொழுது, அந்த ஆபிரகாமுக்கு எந்த விசுவாசம் இருந்ததோ அதற்கு மாறாக எதையும் செய்யாதபடி சாரா என்னும் விசுவாசத்தின் தாய் ஆபிரகாமோடு கூட பயணம் செய்ததை நாம் பார்க்கிறோம். இங்க ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது குடும்பத்துல. என்ன பிரச்சனை என்றால், இவ்வளவு நேரம் பேசினோம், கர்ப்பத்தின் கனி. உன் மனைவி உன் வீட்டோர கனி தரும் திராட்சை கொலை போல கனி கொடுக்கிற ஒரு மனைவி, கனை கொடுக்கிற ஒரு தாய், தாயாய் மாறுகிற ஒரு பாக்கியத்தை பெறுகிற ஒரு தாய். அந்த கர்ப்பத்தை தொடுகிறவர் கர்த்தர், பிள்ளைகளை கொடுக்கிறவர் கர்த்தர். பிள்ளைகள் கர்த்தரால வரும் ஆசீர்வாதம் என்பது வேதம் சொல்வது 100க்கு 100 உண்மை. இந்த இடத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இந்த தாய்க்கு இருந்த விசுவாசம், இந்த விசுவாசத்தை தன்னுடைய கணவரோடு சேர்ந்து ஒரு பலிப்பிடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது அவர்களும் கணவரோடு கூட இருந்து கத்தாதி கத்தா ராஜாதி ராஜா யாக்கோப்பின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தவருமாகிய கர்த்தர், அந்த கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர் செலுத்தும் பலிகளையும் காணிக்கைகளையும் தொழுதலையும் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் ஆபிரகாமோடு வளர்ந்தவர்கள். அதிகமாக ஆபிரகாமை குறித்து தான் நாம் பேசுவோம். சாராளுக்கும் அந்த விசுவாசம் இருந்தது. ஆனால் ஒரு பெரிய சோதனை என்னவென்றால், பிள்ளை இல்லாத ஒரு மலடியாய் இருந்து வயது சென்றவளாய் மாறிய பிறகு கர்த்தர் வந்து ஆபிரகாம் அவருடைய மனைவியும் சந்திக்கிறார், சாராயும் சந்திக்கிறார். திரும்பி வரும் பொழுது உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று சொல்லுகிறது, நகைத்தாள். விசுவாசத்தின் தாயாய் இருந்தாலும், வாசிக்கிறேன் ஆதியாகமம் 21:2, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். முதிர் வயதில் ஒரு அற்புதத்தை செய்கிற கர்த்தர். அந்த பெண்களுக்குரியதானது நின்று விட்டாலும் அந்த குறைபாடுகள் இருந்தாலும் கர்த்தர் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தையும் சாராயினுடைய விசுவாசத்தையும் அங்கீகரித்து முன்குறித்தவராய் அவர்களுக்கு அறிவித்தபடி ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார். இது விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்ட ஒரு குமாரன். அப்போது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான்.
3ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தரால கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் தந்தையாய் இருக்கிற அவருடைய மனைவி அவரோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயணத்தை புறப்பட்ட, கர்த்தர் சொல்லுகிற இடத்திற்கு தேசத்திற்கு கடந்து சென்ற அந்த விசுவாசம், இல்லை என் தாய் தந்தையோடு இருந்து விடுகிறேன், என் ஜனத்தாரோடு இருந்து விடுகிறேன், நான் வாழ்கிற அந்த பட்டணத்தில் இருந்து விடுகிறேன் என்று மறுவார்த்தை சொல்லாதபடி ஆபிரகாம் விசுவாசித்தது போல சாராலும் விசுவாசித்தபடினாலே அவளுக்கு பெற்றெடுத்த மிக பெரியதான ஒரு குமாரன், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரனாய் அவர்களுக்கு கத்தர் கொடுத்தார். இதெல்லாம் விசுவாசத்திலே கட்டின பலிப்பிடம், விசுவாசத்தில் ஜெபித்த ஜெபம், விசுவாசத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளுதல், இவையெல்லாம் பார்க்கும் போது கீழ்ப்படுகிற இதயம் இவர்களுக்கு இருந்தபடினாலே விசுவாசத்தினுடைய தாயாய் இன்றும் நம் மத்தியில் வசனத்தின் மூலமாக பேசுகிறார்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு அம்மையார் உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தேவ பக்தியோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து, கர்த்தருடைய வார்த்தையின் மீது விசுவாசித்து, அப்படி ஒரு கர்த்தரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும், சத்தியத்தை வைத்து வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த ஞானப்பாலாகிய கர்த்தருடைய சத்தியத்தை போதித்து அறிவிக்க வேண்டும். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, தான் விசுவாசிக்கிற கர்த்தர் உயிருள்ள கர்த்தர் என்று தான் விசுவாசிக்கிறது போல பிள்ளைகளும் விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுவது, சொல்லி கொடுத்து அவர்களை வளர்ப்பது, விசுவாசத்தில் வளர்ப்பது, இது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உன் விசுவாசத்துல அருமையான தாயே, உன் குடும்பத்தில விசுவாசத்தோடு உன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறாயா? உன் கணவருக்கு முன்பதாக விசுவாசத்தில் இருக்கிறாய். கர்த்தர் உன்னுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதம் கொடுத்த கர்த்தர் மீது எப்பொழுது விசுவாசத்தோடு வாழ்கிறாயா? சாராளை போல விசுவாசத்தின் ஒரு தாயா இருக்கும் போது அந்த தாய்க்கு ஒரு விலையேற பெற்ற பிள்ளையை கர்த்தர் கொடுத்தது போல அவர்களுடைய குடும்பத்தில் வேறு விதமான அற்புதத்தை செய்தார். உங்களுடைய குடும்பத்திலும் விசுவாசத்தில் உறுதியாய் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் எந்தெந்த அற்புதங்களை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்களோ அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக, ஆகார் கண்ணீர் விட்ட தாய். விசுவாசத்தின் தாயை பார்த்தோம். அந்த விசுவாசத்தின் தாய் தான் இந்த ஆகார். ஒரு அடிமை பெண்ணா இருக்கும் பொழுது, வயது சென்ற பிறகு இனி நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை முற்றிலுமாக உணர்ந்தவளாய் தன் கணவரோடு பேசுகிறார். நம்முடைய ஜெனரேஷன் உருவாக்குவதற்கு இந்த பெண்ணை மறுமணவாட்டியாக எடுத்துக்கொள்ளோம் என்று பேசும்போது தன்னுடைய மனைவியினுடைய வேண்டுதலுக்கு, அதாவது கட்டளை என்று சொல்ல, கட்டளைக்கு அறிவுறுத்தலுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆகாரை தன்னுடைய
மனைவியாக, இரண்டாவது மனைவியாக ஏற்றுக்கொண்டதை இந்த வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். நடந்தது என்னவென்றால், ஆகாரினுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தொட்டார். அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உருவானது. ஆனால் குடும்பத்திலே பிரச்சனை உருவானது. சாராளை அற்பமாய் நினைக்க ஆரம்பித்தாள். பிள்ளை பெற்றெடுத்த பிறகு இதுதான் இருக்கிறது. மற்றவர்களை அற்பமாய் நினைப்பது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கண்மையானவிலே, அப்ப சாராள் சொல்லுகிறாள், இவளை அகற்றி என்று. கணவரையும் அவள் செய்த குற்றத்திற்காக, அவள் செய்த அந்த ஏளனமான காரியத்திற்காக அவளுக்கு ஒரு பிரிவினை ஏற்பட்டது. என்னவென்றால், தாம் புருஷனையே இரண்டாவது மனவாட்டியாய் இருந்தாலும் மனைவியாய் இருந்தாலும் தாம் புருஷனை இழக்கக்கூடிய காலகட்டத்தில் தள்ளப்பட்டாள். வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு அவளுடைய இழப்பு, புருஷனுடைய பாசம், அன்பு, பிள்ளைக்கு தகப்பனுடைய அன்பு தேவை, வாழ்வதற்கு இல்லம் தேவை, வாழ்வதற்கு ஆகாரமும் தேவை. இவையினுடைய காரியத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருவின் தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சோபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அலைகிற நிலைக்கு வந்து விட்டாள். அலைந்து அலைந்து தன் வாழ்க்கையினுடைய கொடுமை என்னவென்றால், வீட்டை இழந்தால், புருஷனை இழந்தால், ஆகாரத்தை இழந்தால், வாழ்ந்து கொண்டிருந்த இடத்தை இழந்தால், இப்போது வனாந்திரத்தில் அலைகிற நிலை. சாராள் ஒரு எஜமானி. அவளுக்கு கீழ்ப்படிந்து அவளுடைய கையின் கீழ் நாம் வாழ வேண்டும் என்ற அந்த காரியத்தை விட்டு விட்டு இவளுடைய வாழ்க்கையில் பிள்ளை பெற்றோம் என்ற அந்த பெருமையும், இவள் ஏளனமாய் பேசுவதற்கு இவளுடைய கேரக்டர் குடும்பத்தில் சேஞ்ச் ஆனபடியினாலே இவளுடைய இழப்புகள் பெரியதாயிருந்தது. அலைந்து திரிந்தாள். துருவில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிரே அம்பு பாயம் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். கண்ணீர் விடுகிற ஒரு தாய் யாருக்காக கண்ணீர் விடுகிறார்? தான் குழந்தை சாகிறதற்காக கண்ணீர் விடுகிறார். இந்த தாய் பாசம் இருக்கிறதே, அது ஒரு பெரிய, அதுக்கு ஈடு கட்ட முடியாது. இந்த தாய் பாசம் தனக்கு இல்லாவிட்டாலும் பிள்ளைகள் வாழ வேண்டும், பிள்ளைகள் பசியா இருக்கக்கூடாது என்று தன் ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு தாயினுடைய குணம் அது. அப்போ தண்ணீரும் தீர்ந்தது, அப்பமும் தீர்ந்தது, பிள்ளைக்கு பசி உருவானது. ஆனால் அந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூர போய் சத்தமிட்டு அழுகிற அழுகை. ஆகாரே, ஏன் அழுகிறாய்? வனாந்திரத்துல கேட்கதற்கு யார் உண்டு என்று அவள் நினைத்திருக்கலாம். இவள் அழுகைக்கு காரணம் உண்டு. இவள் அழுகுவது பிள்ளைக்காக.
பிள்ளையினுடைய ஆகாரத்திற்காக, பிள்ளையினுடைய தண்ணீருக்காக, பிள்ளையினுடைய வாழ்வுக்காக. தனக்காக அவள் அழவில்லை, தன் பிள்ளைக்காக அழுகிறாள். அருமையான பெற்றோரே, அருமையான தாய்மார்களே, அருமையான சகோதரிகளே, சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் கிருபையாய் கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் சூழ்ந்து வந்தாலும், ஆகாரை போல சத்தமிட்டு அழுகிற தேவனுடைய சமூகத்தை நாடி தம்முடைய கண்ணீரை விண்ணப்பத்தின் மூலமாக கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கின்ற விசுவாசம், தெய்வ பக்தி இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்ப ஆசைப்படுகிறேன். இந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் இருந்தது ஆகாரமும் தண்ணீரும் தான் அந்த பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் இருப்பது பிள்ளைகள் இன்டர்நெட் மூலமாக கெட்டு அவர்களுடைய குணங்கள் வேறு விதமாக மாறி அழிவுக்கு நேராய் போகிற நிலைகள். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவது கிடையாது. பிள்ளைகளை கண்ணீர் விடுகிற பெற்றோரை கண்ணீர் விடுகிற பிள்ளைகளாகும், வேதனை கொடுக்கிற பிள்ளைகளாகும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பலவிதமான உலகத்தினுடைய வேஷம், உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், உலகத்தினுடைய எல்லா விதத்திலும் அடிமைப்பட்டு இருக்கும் போது எத்தனை தாய், எத்தனை தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவள் சத்தமிட்டு அழுததை கர்த்தர் பார்த்தார். இந்த ரொம்ப முக்கியம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பலிபீடத்தை கட்டி, உனக்கு பிரச்சனை பிள்ளைகள் மூலமா இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வருங்கால வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்து விசுவாசத்தில் இருக்க வேண்டும் என்றும், அவருடைய வருங்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அநேக பெற்றோர்கள் உங்களுடைய இல்லங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் சமூகத்தில் கண்ணீர் விடுங்கள். ஜெபத்தோடு கண்ணீர், அழுகையோடு விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் ஏறெடுப்பது, அவருடைய காலை பிடித்து கெஞ்சி என் பிள்ளைகளை காப்பாற்றும், ஆதரியும், ஒரு நல்ல வழியிலே நடத்தும், ஒரு நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் துருவிலே சேர்த்து கொண்டு அதற்கு பதில் கொடுக்கிற கர்த்தராயிருக்கிறார். அற்புதத்தை செய்கிற கர்த்தராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரே இறங்கி வந்தார். இந்த இடத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தமிட்டு அழுதாள் என்று அவளை பார்க்கிறோம். ஆனால் இங்க பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானிலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. ஒரு தேற்றுகிற கர்த்தராய், பயத்தை நீக்குகிற கர்த்தராய், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற கர்த்தராய், பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இந்த அம்மாவனுடைய அழுகை ஒரு பக்கமா இருந்தாலும் அந்த பிள்ளையினுடைய அழுகையை கர்த்தர் கேட்டார். ஆகாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டாள். அதற்கு பிறகு இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக அவளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஆகவே தான் அவர் ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, தாய்மார்களே, நேற்று தினத்தில் உங்களுடைய தினமாயிருந்த இந்த தினத்திற்காக பேசப்படுகிற இந்த வார்த்தை, நீர் என்னை காண்க. உங்களுடைய துயரத்தையும் கண்ணீரையும்
உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய அர்ப்பணிப்பையும் ஆனர் பண்ணுகிற கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு விடுகிற கண்ணீருக்கு பதிலை கொடுக்கிற கர்த்தராய் இறங்கி வருவார். அடுத்ததாக ஜெபிக்கிற ஒரு தாய். ஒன்று பார்த்தோம், விசுவாசத்தின் தாய், கண்ணீர் சிந்தும் தாய், ஜெபிக்கும் ஒரு தாய். அன்னாள் ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய். தன் வாழ்க்கையில ஒரு குறைபாடு இருந்தது. சாராளை போல பிள்ளை இல்லாத ஒரு நிலை அவளுக்கு இருந்தது. அந்த பிள்ளை இல்லாத ஒரு நிலையில் அவள் கடந்து வரும் பொழுது தாம் புருஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை, அவரால் முடியாது. தாய் தகப்பனை நம்பி பிரயோஜனம் இல்லை, உற்றார் உறவினர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன் இந்த வீட்டிலே யார் இருந்தாலும் அவர்களை நம்புவதில் பிரயோஜனம் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். ஜெபம் என்னும் ஒரு ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வீடாய் இருக்கிற அவருடைய ஆலயத்திற்கு போவேன். என் கண்ணீரை அவருடைய சமூகத்திலே ஊற்றுவேன். ஜெபத்தில் தரித்திருப்பேன். அவர் கொடுக்கிற பதில் வரையிலும், அவர் கொடுக்க போகிற பதில் வருகிற வரையிலும் போராடுவேன். அவள் முழங்கால் யுத்தத்தில் தேவனுடைய ஆலயத்தில் நின்றதை பார்க்கிறோம். ஒரு ஜெபத்தில் அன்னாள் ஜெபிக்கிற தாய். இந்த ஜெபம் என்பது அதிகமான சகோதரிகள் ஜெப கூட்டத்திற்கு வருவாங்க. ஏற்கனவே சொன்ன நான், அதிகமான சகோதரிகள் உபாச கூட்டத்திற்கு வருவார்கள். இந்த தாய்மாருக்கு இருக்கிற வாஞ்சை, ஆசை, தாகம் இவெல்லாம் மிக பெரியது. அதை நானும் அனுபவித்து இருக்கிறேன். நான் ஜெர்மன் தேசத்துல 4.5 ஆண்டு காலமாக பைபிள் காலேஜ் படித்து கொண்டிருக்கும் பொழுது, அப்போ 4 வருஷமாக நான் ஒரு வீட்டு கூடத்தை நடத்தி வந்தேன். அங்க வெறும் தாய்மார் தான் சத்தியத்தை கேட்பதில் ஆர்வமாய் வருவார்கள். எனக்கு அருமையானவில்லை, இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், உன்னுடைய வீட்டில் முடியாவிட்டால், உன் கணவரால் உனக்கு உதவி செய்ய முடியாவிட்டால், நீ ஒரு ஜெபிக்கிற தாயாய் தேவனுடைய வீட்டிற்கு உன் நடையை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்திலே அன்னாலை போல ஒரு ஜெபிக்கிற தாயாய் நீ மாறும்போது, உன் குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகள், உன் குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர்கள், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வியாதியை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். கர்த்தர் அவைகளை நோக்கி பார்ப்பார். கர்த்தருடைய சித்தத்தின்படி அற்புதங்களை செய்வார். அப்போது அன்னாள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28. அப்போது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் அண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என்னுடைய ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்ற ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறார் அந்த ஏலி தாத்தாவுக்கு. அடுத்ததாக, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணின எங்க? தேவனுடைய சமூகத்துல. நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின் படி எனக்கு கட்டளையிட்டார். அப்போ கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை தொடுவதற்கு காரணம், இவள் ஜெபிக்கிற தாயாய் மாறினாள். ஜெபத்தில் தரித்திருக்கிற தாயா மாறினாள்.
ஜெபத்தில் முழங்கால் இடுகிற தாயாய் மாறினார். ஜெபத்தினுடைய விசுவாசத்தை கூற்றினார். கர்த்தரை தவிர எனக்கு உதவி செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கை நீர்தான் என் கர்ப்பத்தை தொட முடியும் என்று அவருடைய பாதத்தில் ஜெபத்தில் விழுந்து கிடந்த இவளுக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இவள் கொடுத்த வாக்கின் பிரகாரம், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்மியானவிலே, அன்னாலை போல ஒரு ஜெபிக்கிற தாயாய் உன்னுடைய வீட்டை வேலி அடைத்து காப்பாற்றுகிற கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற தாயாய் இருங்கள். கடைசியாக தன் ஜனத்தை காப்பதற்கு உபாசத்தில் இருந்த ஒரு தாய். எஸ்தர் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். மொர்தெகாய் இஸ்ரேல் ஜனத்தார் அழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியை கொண்டு போய் இந்த எஸ்தர் ராணிக்கு செய்தியை அனுப்புகிறான். நீ இந்த காலகட்டத்தில் மௌனமா இருந்தா, நான் ராஜா உன்னுடைய வீட்டுல இருக்கிற என்ன ராஜா வந்து கொல்ல மாட்டாரு, நான் அவருடைய மனைவி என்று நீ மௌனமா இருந்தால் உன்னுடைய சந்ததிக்கு உன்னுடைய இனத்தாருக்கு ஏற்படுகிற இந்த மிக பெரியதான அழிவை நீ கண்டு கொள்ளாமல் இருக்குமானால் ரட்சிப்பு ஜீவிக்கிற தேவன் வேறு இடத்தில் இருந்து வரும். இதற்காகத்தான் ஜனத்தை மீட்க வேண்டும் என்று இந்த ராஜ்ய பாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கலாம். அப்போது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது இங்கத்தான் பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அவளுடைய மனம் மாறினது. அவள் எடுத்த தீர்மானம் அதான் ரொம்ப முக்கியம். அவள் சோர்ந்து போகவில்லை. இந்த செய்தி நிமித்தமாக யூத குலம் மடிய போகிறது என்றது வேதனையை ராஜாவினிடத்தில் கொண்டு போய் கொட்டவில்லை. அவள் ராஜாவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. ராஜா தன்னுடைய கணவர் தான் இருந்த போதிலும் அவள் நம்பவில்லை. ஆனால் ராஜாவுக்கு ராஜாவாய் இருக்கிற கர்த்தர் தான் முக்கியம். இப்ப சொல்லி அனுப்புகிற செய்தி யூத ஜனத்திற்கு, நீ போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். முதல்ல கர்த்தர் சமூகம் செங்கோலை நீட்டினா தான் நான் உள்ள போக முடியும். ஆனால் ஜெபத்தில் தரித்திருந்த பிறகு, விண்ணப்பத்தை ஏறெடுத்த பிறகு, என் விசுவாசத்தை கண்மலையாகிய கர்த்தர் மீது வைத்த பிறகு, உபாசத்தையும் ஆகாரத்தையும் தண்ணீரையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய சமூகமே போராடுகிற யுத்த களமாய் ஜெபத்தில் நிற்பேன், உபாசத்தில் நிற்பேன் என்று போராடின இவளுடைய வாழ்க்கையிலே வெற்றியை பெற்று கொண்டாள்.
தன் ஜனத்தை காட்பதற்காக உபாசத்தின் ஜெபத்தின் தாய், உபாசத்தை எடுக்கும் ஜெபத்தின் தாய். முடியாத பிரச்சனைகள் இருக்கிறதா? அநேக தாய்மார்களுக்கு அநேக குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய பிரச்சனை, தீராத பிரச்சனையாய் தொடர்கிற போது உபாசத்திலே தரித்திருந்து கண்ணீரை விடு, உபாசத்தில் தரித்திருந்து விண்ணப்பத்தை ஏறடு, விசுவாசத்தில் ஜெபிக்கிற ஒரு தாயாய், உபாசத்தின் ஒரு தாயாய், போராடுகிற ஒரு தாயாய் நீ இருக்கும் போது உண்மையாகவே உன் குடும்பத்தை நீ கட்டி எழுப்புவதற்கு ஒரு புத்தி உள்ள ஸ்திரியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 4 காரியங்களை பார்த்தோம். வெற்றி இங்க உபாசத்திற்கு வந்தது. இவர்களுக்கு விரோதியாய் இருந்த ஆமான் தூக்கிலிடப்பட்டான். ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டு, உபாசத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டு. அருமையானவிலே 4 காரியத்தை பார்த்தோம். விசுவாசத்தின் தாய், கண்ணீர் விட்ட தாய், ஜெபத்தில் தரித்திருந்த தாய், ஜனங்களுடைய உயிரை காப்பதற்காக உபாசத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தாய். இந்த 4 காரியங்களும் தாய்மாருடைய அவருடைய சிந்தனைகளுக்கு விட்டு கொடுக்கிற அநேக தாய்மார்களில் இந்த 4 தாய்மார்கள் செய்த காரியத்தை போல விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிற தாயாய், தீராத பிரச்சனைகளுக்கு கண்ணீர் விடுகிற தாயாய், ஜபந்தான் ஒன்று என்று குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு ஜெபிக்கிற ஒரு தாயாய், தீராத பிரச்சனைகள் தொடரும் போது உபாசத்தின் மூலமாய் தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு தாயாய் இருக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த தாய் செய்கிற தியாகத்தை குறித்து நாங்கள் பார்த்தது மாத்திரமல்ல, ஒரு விசுவாசத்தின் தாயை பார்த்தோம், கண்ணீர் விட்ட தாயை பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு தாயை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே, உபாசத்தில் தன் ஜனத்திற்காக போராடின ஒரு தாயை பார்த்தோம். இதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் எடுத்துக்காட்டாய் கேட்ட இந்த பிரசங்கத்தை ஒவ்வொரு தாய்மார்களையும் பலப்படுத்த வேண்டும் என்று, இந்த வசனத்தின் மூலமாக உயிர்மிச்சு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு துணையாய் நின்று குடும்பத்தை நடத்துகிற ஒவ்வொரு கணவர்மார்களையும் ஆசீர்வதியும். இருவரும் சமாதானத்திலும் அன்பிலும் வளர, நன்மையும் கிருபையும் இவர்களை தொடர காத்துக்கொள்ளும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமாம் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா.